நீங்க புதுசா பைக்கோ இல்ல காரோ வாங்க போறீங்களா, அதுக்கு 1/4% நாங்க டாக்ஸ் போடுவோம். நீங்க ரோடு யூஸ் பண்றீங்களா, அந்த டோலுக்கும் நாங்க டாக்ஸ் போடுவோம். ஆனா உங்களுக்கு நாங்க ரோட மட்டும் ஒழுங்கா போட்டு தரவே மாட்டோம். நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்களா, தாராளமா கட்டிக்கங்க. ஆனா அதுக்கும் நாங்க டாக்ஸ் போடுவோம். ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நாங்க ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்கா கட்டி தர மாட்டோம். நீங்க என்ஜாய் பண்றதுக்காக தியேட்டர் போறீங்களா, தாராளமா போங்க. டிக்கெட்டுக்கும் பாப்கார்னுக்கும் நாங்க டாக்ஸ் போடுவோம். ஆனா பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸும் பஸ்ஸையும் நாங்க ஒழுங்கா கட்டி தர மாட்டோம். ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸை நாங்க ஒழுங்கா பண்ணவே மாட்டோம். நீங்க ஏதோ பிரைஸ் வின் பண்றீங்க, அதை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய்க்குள்ள இருந்தா அதுக்கு நாங்க டாக்ஸ் போட மாட்டோம். ஆனா அதே 50,000 மேல இருந்தா நாங்க கண்டிப்பா டாக்ஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 கோடி ரூபாய் வின் பண்றீங்கன்னா நாங்க 1 கோடி ரூபாய் கிட்ட வாங்கிக்குவோம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நாங்க ஒழுங்கா கட்டி தரவே மாட்டோம். அண்ட் ஃபைனலி நீங்க 2,50,000 சம்பளம் வருஷத்துக்கு வாங்குனீங்கன்னா அதுக்கு நாங்க டாக்ஸ் போடுவோம். ஆனா வருஷம் ஆனாலுமே உங்களோட சம்பளத்தை மட்டும் நாங்க இம்ப்ரூவ் பண்ணவே மாட்டோம். சோ இந்தியால டாக்ஸ் அதிகமா இருக்கு, சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாமே மாறினா நம்ம இந்தியாவும் நல்லா இருக்கும். நான் சொன்னது கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.